ஒரு அரசியல் போர்ல கடைசி 3 மாசத்துல மட்டும் பிளான் பண்ணி ஜெயிக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. சான்ஸே இல்ல. சமீபத்துல நடந்த பெங்கால் தேர்தல் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா காட்டிருச்சு. அதாவது 36 மாசத்துக்கு முன்னாடியே நீங்க தயார் ஆகலன்னா கடைசி நேரத்துல வர்ற அழுத்தத்தை உங்களால தாங்கவே முடியாது. மம்தாவோட பெங்கால் மாடல் நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம் இதுதான். ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். அப்போ சரியா தயாராகிறதுன்னா என்ன? அதுக்கு தான் இந்த பெங்கால் மாடல் ஒரு முழு ரோட் மேப்பே நம்ம கையில கொடுக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு பெரிய அரசியல் யுத்தமா இருந்தாலும் சரி, குறைஞ்சது 36 மாசத்துக்கு முன்னாடியே வேலைய ஆரம்பிக்கணும். கடைசி நேரத்துல பண்ற வேலை இனிமே எடுபடாது. வாங்க அந்த 36 மாச பிளான் என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, இந்த முழு வியூகத்தையும் நாம 5 பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல அந்த 36 மாச செயல் திட்டம்னா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் கோட்டையை எப்படி கட்டுறது, அந்த கடைசி 90 நாள் முற்றுகையை எப்படி சமாளிக்கிறது, ஜெயிச்சதுக்கு அப்புறம் வெற்றியை எப்படி பாதுகாக்கிறது, கடைசியா மத்த எதிர்க்கட்சி மாநிலங்கள் இதிலிருந்து என்ன கத்துக்கலாம்னு பார்க்கலாம். இது ஒரு கம்ப்ளீட் வார் ரூம் பிளான். இந்த 306 மாச பிளான நாம 3 முக்கியமான கட்டங்கள பிரிக்கலாம். சொல்லப்போனா இதுதான் எந்த ஒரு எதிர்க்கட்சி மாநிலமும் தங்களை தற்காத்துக்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு பேசிக் ப்ளூ பிரிண்ட். இந்த ப்ளூ பிரிண்ட் பார்க்க சிம்பிளா தெரியலாம், ஆனா இதுல இருக்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியம். முதல் கட்டம், அதாவது முற்றுகைக்கு முன்னாடி, இதுதான் ஃபவுண்டேஷன் போடுற வேலை. ரொம்ப அமைதியா ஆழமா செய்ய வேண்டிய வேலை. 2வது கட்டம், அந்த கடைசி 90 நாள், இதுதான் ஆக்சுவல் போர் நடக்கிற நேரம். வார் ரூம் முழு வீச்சில் இயங்கும். 3வது கட்டம், ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த அதிகாரத்தை எப்படி கெட்டியா புடிச்சுக்கிறதுன்னு பாக்குறது. வாங்க ஒவ்வொரு கட்டத்தையும் இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ முதல் கட்டத்துக்கு வருவோம். இதுதான் இருக்கிறதுலயே நீளமான கட்டம். இதுக்கு பேரு கோட்டையை கட்டுதல். அதாவது போர் வர்றதுக்கு முன்னாடி அமைதியான காலத்துல செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான வேலை. ஏன்னா உங்க கோட்டை ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் எந்த பெரிய முற்றுகையும் உங்களால சமாளிக்க முடியும். இந்த முதல் கட்டத்தோட டைம்லைன் இதுதான். பாருங்க, மாசம் 36ல இருந்து 12 வரைக்கும். இந்த காலகட்டத்துல நாம 4 முக்கியமான தூண்களை உருவாக்கணும். அதாவது சட்ட ரீதியான பாதுகாப்பு, நலத்திட்டங்கள்ல தற்சார்பு, உங்களுக்கான ஒரு தனித்துவமான அரசியல் கருத்தியல், அப்புறம் ரொம்ப முக்கியமா ஒரு வலுவான பூத் கட்டமைப்பு. இது ஒவ்வொன்னையும் இப்ப நாம பார்க்கலாம். பாருங்க, முதல் தூண் சட்ட கட்டமைப்பு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர்தல் ஆணையம், கவர்னர், சென்ட்ரல் ஏஜென்சிகள் என்ன செய்வாங்கன்னு நாம காத்துட்டு இருக்க கூடாது. அவங்க என்ன செய்ய வாய்ப்பு இருக்குன்னு முன்கூட்டியே யூகிச்சு அதுக்கு தயாரா இருக்கணும். பெங்கால்ல சிபிஐ ரெய்ட்ல இருந்து தேர்தல் ஆணையத்தோட ஆர்டர் வரைக்கும் எல்லாத்துக்கும் ரெடிமேடா சட்டவாதங்கள் இருந்துச்சு. இதோட இலக்கு ஒண்ணு தான். என்ன ஆர்டர் வந்தாலும் சரி, 48 மணி நேரத்துக்குள்ள கோர்ட்ல போய் நிக்கணும். 2வது தூண் நலத்திட்ட சுதந்திரம். பொதுவா தேர்தல் நேரத்துல நடக்கிற ஒரு தந்திரம் என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வர்ற நிதியை நிறுத்துறது. இதை சமாளிக்கிறதுக்கு மேற்கு வங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, அவங்களோட லக்ஷ்மீர் பண்டார் மாதிரி முக்கியமான திட்டங்களை முழுசா ஸ்டேட் ஃபண்டிங்க்கு மாத்திட்டாங்க. இதனால என்னாச்சு, மத்திய அரசு நிதியை நிறுத்தினாலும் மக்களுக்கு போக வேண்டிய முக்கியமான உதவிகள் எதுவுமே நிக்கல. இது ஒரு ஸ்மார்ட் மூவ் இல்லையா? 3வது தூண் தனித்துவமான கருத்தியல். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். பாங்லார் நிஜர்மே, அதாவது வங்காளத்தின் சொந்த மகள்ங்கிற அந்த ஸ்லோகன் எலெக்ஷன் அப்போ திடீர்னு வரல. அதுக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே பெங்காலோட பெருமையை பத்தி மெதுவா மக்கள் மனசுல விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குன்னா, இது தேர்தலுக்காக சொல்றாங்கன்னு மக்களுக்கு தோணக்கூடாது. இது நம்மளோட உணர்வு, நம்மளோட அடையாளம்னு அவங்க நம்பணும். 4வது இந்த தூண் தான் அஸ்திவாரமே. அதுதான் பூத் கட்டமைப்பு. பெங்கால்ல கிட்டத்தட்ட 80,000 பூத் கமிட்டி இருந்துச்சு. ஆனா அது வெறும் பேப்பர்ல மட்டும் இல்ல, உண்மையிலே ஆக்டிவா இருந்துச்சு. இதுக்கான கோல் என்ன தெரியுமா? தேர்தல் அறிவிக்கப்படும் போது ஒவ்வொரு பூத்துலயும் குறைஞ்சது 5 ஆக்டிவ் மெம்பர்ஸ் எங்களுக்கு தெரியும், அவங்க கூட எங்களுக்கு நேரடி தொடர்பு இருக்குன்னு உங்களால தைரியமா சொல்ல முடியணும். அதுதான் உண்மையான பலம். சரி, இப்போ முதல் கட்டம் முடிஞ்சது. அடுத்தது ரொம்ப தீவிரமான கட்டம், அந்த கடைசி 90 நாள் முற்றுகை. இந்த நேரத்துல தான் ஒரு சென்ட்ரலைஸ்டு வார் ரூம் உயிர்நாடியா செயல்படணும். இந்த 90 நாள்ல தான் முழு அரசியல் மிஷினரியும் உங்க மேல பாயும். ஃபேக் நியூஸ், திடீர் ரைடுகள், கட்சி தாவல்கள்னு பல முனைகள்ல இருந்து தாக்குதல் வரும். இது எல்லாம் சமாளிச்சு உடனுக்குடன் பதிலடி கொடுக்க ஒரு சிஸ்டம் வேணும் இல்லையா? அதுதான் வார் ரூம். அந்த வார் ரூம் இந்த 5 ட்ராக்ல ஒரே நேரத்துல இயங்கணும். 1 சட்டம், 2 கருத்தியல், அதாவது சட்ட நகர்வுகளை மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றது, 3 களம், 4 தொண்டர்களோட மன உறுதியை காப்பாத்துறது, 5 கூட்டணி கட்சிகளோட ஒருங்கிணைப்பு. பெங்கால்ல இந்த 5 துறைகள்லயும் அபிஷேக் பானர்ஜியோட வார் ரூம் தான் சென்ட்ரலா இருந்து கோஆர்டினேட் பண்ணுச்சுன்னு சொல்றாங்க. ஓகே, எலெக்ஷன்ல ஜெயிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? அங்கதான் இருக்கு அசல் ட்விஸ்ட். போராட்டம் இன்னும் முடியல. ஜெயிச்ச வெற்றியை பாதுகாக்கிறதுக்கு முதல் 100 நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரத்துல கொஞ்சம் அசந்தாலோ ஆபத்து தான். ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த டைம்லைன் ரொம்ப முக்கியம். முதல் வாரத்துல கேபினெட், அடுத்த 1 மாசத்துல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல், அப்புறம் கவர்னர் உறவுகள்,
கடைசியா ஒரு நல்ல ஆட்சிங்கிற கருத்தியல். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிகளை தடுக்கிறதுக்கு ரொம்ப அவசியம். ஒவ்வொரு நாளும் கணக்கு தான். ஆமா, ஆபரேஷன் லோட்டஸ்னு சொல்லப்படுற அந்த ஆபத்து முதல் 7 நாள்ல தான் மிக கடுமையா தாக்கும். அதனால தான் ஜெயிச்ச உடனே கேபினெட் ஃபார்ம் பண்ணணும், ஒவ்வொரு எம்எல்ஏ கிட்டயும் தனியா பேசி அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். இது கட்சி தாவல்களை தடுக்கிறதுக்கான முதல் படி. வெற்றிக்கு அப்புறம் செய்ய வேண்டிய 3 முக்கியமான வேலைகள் இருக்கு. 1. தேர்தல் நேரத்துல டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்ட முக்கியமான ஆபீசர்ஸ திரும்பவும் கொண்டு வர்றது. 2. கவர்னர் கிட்ட இருந்து வர்ற அழுத்தத்தை சமாளிக்கிறது. 3. ஒரு 100 நாள் திட்டத்தை அறிவிச்சு மக்களுக்கு சில உடனடி வெற்றிகளை காட்டணும். இது அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு நல்ல தொடக்கமா அமையும். சரி, இவ்வளவு நேரம் நாம பார்த்த இந்த முழு வியூகத்தையும் மத்த மாநிலங்கள் எப்படி பயன்படுத்திக்கலாம்? அதுக்கு தான் உங்களுக்காக ஒரு செக்லிஸ்ட். இந்த டேபிள பாருங்க. உங்க மாநிலத்துல தேர்தல் வர இன்னும் 2-3 வருஷம் இருக்கா? இல்ல 1 வருஷம் தான் இருக்கா? இல்ல இப்பதான் ஜெயிச்சிருக்கீங்களா? நீங்க எந்த நிலையில இருக்கீங்களோ அதுக்கேத்த மாதிரி நீங்க உடனடியா செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்னன்னு இதுல தெளிவா இருக்கு. பெங்கால் மாடலை வச்சு உங்க மாநிலத்தோட தயாரிப்பை நீங்களே செக் பண்ணிக்கலாம். இந்த முழு பகுப்பாய்வோட மையக்கருத்து இதுதான். கடைசி நேரத்துல இம்ப்ரவைஸ் பண்றது தற்கொலைக்கு சமம். ஆனா முறையா தயாராகிறது தான் உயிர் வாழ்வதற்கான வழி. பிளானிங் தான் எல்லாமே. பெங்கால் எப்படி ஜெயிக்கணும்னு ஒரு வழியை காட்டியிருக்கு. ஆனா பல மாநிலங்கள்ல எதிர்க்கட்சிகள் ஏன் திரும்ப திரும்ப தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க? அடுத்த பாகத்துல நாம இந்த கடினமான கேள்வியை தான் கேட்க போறோம். அடுத்த முறை நாம சில தோல்விகளை பிரேத பரிசோதனை செய்ய போறோம். மத்திய பிரதேசம், கோவா, மகாராஷ்டிரா மாதிரி மாநிலங்கள்ல எதிர்க்கட்சிகள் எங்க சறுக்குனாங்க, இத வச்சு உங்க மாநிலத்தை நீங்களே சுய பரிசோதனை செஞ்சுக்கிறதுக்கு ஒரு 20 கேள்விகள் கொண்ட செக்லிஸ்டையும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, 30 நாள்ல என்னென்ன சரி பண்ணலானோ டிஸ்கஸ் பண்ணுவோம். மாநில அரசியல்ல ஆர்வம் இருக்கிற உங்க நண்பர்களுக்கு இத கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அடுத்த பாகத்துல சந்திப்போம்.